எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி தட்டைப்பயிறு சொரக்காய் சாதம். பயிரும் சரி, நாட்டு காய்கறிகளும் சரி, நம்ம பிள்ளைங்க எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஒரு கப் தட்டைப்பயிரை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஊற வச்சிருந்தீங்கன்னா இதை அப்படியே டைரக்டா நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துடலாம். இது நான் ஊற வைக்காததுனால பயிறு நல்லா சூடாகிற அளவுக்கு இதை நான் வறுத்து எடுத்துக்க போறேன். செவக்க வேண்டியது இல்லைங்க, அந்த ஈரப்பதம் போய் பயிர் சூடானா போதும். இப்போ பயிர் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ள நம்ம காய் தாளிச்சிடலாம். இன்னொரு குக்கர்ல இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ரீஃபைண்ட் ஆயில்ல வேணாலும் செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பதினஞ்சுல இருந்து 20 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து லைட்டா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெங்காயம் பாதி வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போறோம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் சொரக்காயை தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு கிளறி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய் கொஞ்சம் வதங்குறதுக்குள்ள கொஞ்சமாக ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்க போறோம். அதை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போதே அவ்வளோ அருமையா வாசம் வருது. தட்டைப்பயிறு 3 விசில் வந்துருச்சு. நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம வதக்கி வச்ச காய்கறியோட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி இங்க சேர்த்திருக்கேன். நான் ரெகுலரா 3 டம்ளர் தண்ணி வீட்டில் சாப்பாடுக்கு சேர்ப்பேன். இது கொஞ்சம் உதிரியா வரணுன்றதுக்காக 1/2 டம்ளர் கம்மியா வச்சிருக்கேன். ஏற்கனவே கழுவி ஊற வச்ச அரிசியை இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 2 விசில் ஃபுல் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சாதம் ரெடி ஆயிரும். திறக்கும் போதே ஜம்முன்னு வாசம் வருதுங்க. இதை மெதுவா அரிசி உடையாம கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கெட்டியாகாதுங்க. கண்டிப்பா
இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.